ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட். இப்போது வாழைப்பூவில் கூட்டு எப்படி செய்கிறதுன்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வாழைப்பூ இது போல் சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். அதில் இருக்கிற அந்த குச்சிங்க, அந்த கண்ணாடி மாதிரி சின்னதாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வாழைப்பூ ஆஞ்சி அதை பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு ஊற வச்சுருவேன், அது வேக வைக்கணும். இதுக்கு கொஞ்சமான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் மிளகு கொஞ்சம், உப்பு, இந்த பொட்டுக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இதை வச்சு சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்பவுமே வாழைப்பூவில் புட்டு, சில பேர் குழம்பு கூட செய்கிறாங்க. இதை தான் செய்ய முடியும். ஆனால் இதில் இந்த வாழைப்பூ கூட்டு மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திருப்பி திருப்பி செஞ்சு பார்ப்பீங்க. எப்படி செய்கிறதுன்ட்டு இப்போ நான் காட்டுறேன். வெறும் வானலில் எண்ணெய் விடாமல் அந்த காஞ்ச மிளகா சொன்னீங்களா, அதையும் மிளகு வச்சுக்கணும். அதையும் தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் வானலில் அதை வறுத்துடணும். வறுத்து மிக்சியில் பவுட்ரு பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் நைஸாக வரும் பொடி பண்ண. இப்போ அந்த கடலைப்பருப்பை வேக வச்சுக்கணும் தனியாக. அப்புறம் உப்பு வாழைப்பூ வேக வைக்கும்போது தான் அந்த உப்பை போட்டுக்கலாம். இப்போ அந்த மிளகாயும் காம்பு எடுத்துகிட்டு இதை பவுட்ரு பண்ணிக்கும். அதுக்கப்புறம் ஒற்றைக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் போட்டோம் இல்லைங்களா, அதையும் தனியாக பவுட்ரு பண்ணிக்கணும். நம்ம தேங்காயில் இந்த ஒற்றைக்கடலை பவுட்ரு தேங்காய் பால் எடுத்து அதில் கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் போடாமல் அப்படியே செய்யலான்னு பார்க்குறேன். சரி, பார்க்கலாம். தேங்காய் வச்சு செய்கிறேன். இப்போ வானலில் எண்ணெய் விட்டோன்னே அது காஞ்ச பிறகு கடுகு கொஞ்சோண்டு போடலாம். அது வெடித்த பிறகு இந்த வேக வச்ச கடலைப்பருப்பு அதை போட்டுடணும். அதுக்கப்புறம் அந்த வாழைப்பூ நம்ம உப்பு போட்டு வேக வச்சோம் இல்லைங்களா, அதை அதில் போடலாம் திருப்பியும். இப்போ கடலைப்பருப்பு, அந்த உப்பு போட்டு வெந்த வாழைப்பூ ரெண்டும் ஒன்றா கடுகு போட்டதில் கலரி விட்டுருக்கோம். அதுக்கு வெங்காயம்லாம் கூட தேவையில்லை. குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு நல்லா டேஸ்டியான இந்த மாதிரி சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதில் உங்களுக்கு கலர் தேவை அப்படின்னாக்கா மஞ்சள்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா அப்படியே விட்டுடலாம். கலர் இல்லாமல் கூட இந்த வாழைப்பூ நேச்சுரல் கலரோடு இருக்கும். இப்போ இதில் நம்ம மிளகாயும் வெறும் வானலில் வறுத்து பவுட்ரு பண்ணோம் இல்லைங்களா, காரம் எவ்வளோ தேவையோ அதை இதில் போட்டுடலாம். இது மட்டும்தான் நம்மளுக்கு காரம், அதனால் தேவையான காரத்தை போட்டுக்கலாம். இந்த கூட்டு இப்படி தனித்தனியாக தண்ணி இதுவும் இருக்குது இல்லைங்களா, இது சேர்ந்து வர மாதிரி இருந்தாக்கா நல்லாயிருக்கும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம இந்த ஒற்றைக்கல்லையே பவுட்ரு பண்ணுறோம். பொட்டுக்கல்லையே பொட்டுக்கல்லை நீங்கள் தேங்காய் வேணும்னா அதில் போட்டு ஒன்றா பவுட்ரு பண்ணலாம். இல்லை நம்ம தனியாக வெறும் பொட்டுக்கல்லை மட்டும் பண்ணலாம் 2 டேபிள் ஸ்பூனு. ஆனால் நான் இந்த தேங்காய் உங்களுக்கு ஆப்ஷன் தான். தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நான் இன்றைக்கி கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு பண்ணியிருக்கேன். அது நம்ம விருப்பம்தான், தேங்காய் போடுறது போடாது. எல்லாத்தையும் கலரி எடுத்துட்டாக்கா கூட்டு நம்மளுக்கு சேர்ந்த மாதிரி வரும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் குறைவான பொருளில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். வாழைப்பூ அரியறது மட்டும்தான், சுத்தம் பண்ணி அரியறதுக்கு தான் உங்களுக்கு லேட் ஆகும். பாருங்கள், நமக்கு தேவையான கூட்டு இப்போ கெட்டியாகிடுச்சு. நம்ம பொட்டுக்கடலை மாவு போட்டதுனால சேர்ந்து வந்துருக்கு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு வெங்காயம், தக்காளி எதுவும் தேவையில்லை. தேங்காய் கூட நம்ம ஆப்ஷன் தான், வேணும்னா போடலாம். இல்லை இதில் இதே மாதிரி நம்ம மற்ற காய்கறிங்க இருக்குது இல்லையா, சவு பூசணிக்காய், அந்த மாதிரி காய்கறியில் கூட பீர்க்கங்காய், இதில் கூட இதே மாதிரி நம்ம செஞ்சாக்கா நல்லாயிருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு. கலரும் நல்லாயிருக்கு. ஓகே வீவர்ஸ்,
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.